மனதின் நாளைக்கு என்ன பிடிச்சுன்னு பார்த்தலாம். விஜய் காவேரியோட இந்த க்யூட்டான ரிலேஷன்ஷிப் ரொம்பவே சூப்பராக இருக்குது. விஜய் காவேரி சீக்கிரமாக ஒன்று சேரணும்னு நினைக்கிற வீக்கா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. விஜய் காவேரி 2 பேருமே வந்துட்டு தொடர்ந்து மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க, சேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. உடனே வந்துட்டு விஜய் சும்மா இருப்பாரா, ஒரு படி மேலே போய் குட் நைட்டுன்னு சொல்லிட்டு ஹார்ட் சிம்பிள் போட்டு காவேரிக்கு அனுப்ப, காவேரிக்கு அதை பார்த்ததுமே ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் இவர் நம்ம சந்தோஷமாக இருக்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டாருன்னா நம்மளுக்கு அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது தெரிஞ்சிடும். அதனால் கோவமாக இருக்கிற மாதிரியே காமிச்சிக்கலான்னு சொல்லிட்டு உடனே காவேரி விஜய்க்கு மெசேஜ் அனுப்புவாங்க. ஹலோ சார், நீங்கள் ரொம்ப அட்வான்டேஜாக எடுத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் ஏதோ சேடாக இருப்பீங்க, நான் உங்களுக்கு மெசேஜுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு மெசேஜுக்கு வந்துட்டு ரிப்ளை பண்ணால் நீங்கள் என்ன ஹார்ட் சிம்பிள்லாம் போட்டு அனுப்புகிறீங்க, இனிமேல் இந்த மாதிரிலாம் அனுப்பாதீங்க, ப்ளீஸ் ரிமூவ் இட் அப்படின்னு சொல்லி அனுப்ப, உடனே சாரி மிஸ், யூஷுவலாக வந்து குட் நைட் குட் மார்னிங்லாம் அனுப்பும்போது எல்லாருமே ஒரு ஹார்ட்டி ஃபீலிங்ஸில் தானே அனுப்புவாங்க, நான் அதை தான் மீன் பண்ணேன், நீங்கள் ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்காதீங்க, சாரி அப்படின்ற மாதிரி வாய்ஸ் நோட்டு திரும்பி அனுப்ப, உடனே அதை பார்த்ததுமே காவேரிக்கு சிரிப்பு வந்துடும். இவர் எது பண்ணாலும் க்யூட்டாக இருக்குது, பட் இவரை திட்டவும் முடியல, திட்டாமலும் இருக்க முடியல. ஒருவேளை அம்மாவெல்லாம் நம்மளை ப்ரெஷர் பண்ணுற மாதிரி நம்மளே அறியாமல் அவர் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துடுமோ, என்ன நடக்குதுன்னே தெரியலையே, இவரோட பேசாமல் கட் பண்ணலான்னு பார்த்தா அதுவுமே முடியல, நாளுக்கு நாள் நம்மளோட மைண்டும் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அப்படின்ன மாதிரி காவேரி பயங்கரமாக யோசித்து சிரிச்சிட்ருப்பாங்க. உடனே அதை எல்லாத்தையுமே சாரதா அழுங்காப்பில் உட்காந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. விஜய் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செம்ம ட்ரீமில் வந்துட்டு ஃப்ளை ஆகிட்டுருப்பார். நானும் காவேரியும் சேர்ந்துருந்தாங்க கூட இவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்குமான்னு தெரியல, பட் நானும் காவேரியும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு நம்ம தலையில் எழுதியிருக்க போல இருக்குது. நான் கூட காவேரி கல்யாணத்துக்கப்புறம் நினச்சிருக்கேன், நம்ம லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு. ஒரு வேளை கடவுள் வந்து அந்த திட்டத்தை தான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்காரான்னு தெரியல. லவ் லைஃப் எனக்கும் காவேரிக்கும் இப்படி தான் இருக்கணும்னு கடவுளோட கேம் போல் இருக்குது. இந்த ஃபீலிங்ஸும் நல்லா தான் இருக்குது. இந்த பேசியுமே நம்ம க்ராஸ் பண்ணி காவேரி எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சிட்டோம்னா அடுத்தது மெதுவாக லவ்வாஸாக கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மெதுவாக வந்துட்டு கல்யாணம் பண்ணி நம்மளோட லைஃப் ஸ்டைலை அழகாக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக விஜய் யோசிச்சுக்கிட்டு பிளான் பண்ணிகிட்ருப்பார். அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிவின் வந்து விஜய்க்கு கால் பண்ணுவார். ஹலோ பிரதர், எப்படி இருக்கீங்க பிரதர், எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி நிவின் ஸ்டார்ட் பண்ண, உடனே விஜயும் எங்கே பிரதர் அப்படியே போய்கிட்டு இருக்கு, காவேரி பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, அவள் ஏற்கனவே சும்மா ஆர்வ கோளாறில் ஏதாவது பண்ணுவா, இப்போ வேற எனக்கும் அவளுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஆயிடுச்சா, நான் ஏதோ ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அவகிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது, என்னை ஒரு ஸ்ட்ரேஞ்சராகவே ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தா, ஏதோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஃப்ரெண்டு லெவலுக்கு மூவ் ஆகியிருக்கேன், அப்படியே பேசிகிட்டு இருக்கேன் பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நிவின் வந்து கலாய்ப்பார். என்ன பிரதர் இப்படி இல்லாமல் நடக்கும், எனக்கே உங்களோட லைஃப் ஸ்டைலெல்லாம் பார்த்தா சிரிப்பாகவும் வருது, அட் த சேம் டைம் ஆச்சரியமாகவும் இருக்குது. எனிவேஸ் நீங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ணுறீங்கல்ல, ஹாப்பியாக இருக்கீங்கல்ல, அதுவே போதும். நீங்கள் இல்லைன்னு காவேரியும், காவேரி இல்லைன்னு நீங்களும் நினச்சிக்கிட்டு இவ்வளோ டேஸையும் இவ்வளோ இயர்ஸையும் க்ராஸ் பண்ணதுக்கு இது ஒர்த்துன்னு தான் தோணுது பிரதர் அப்படின்ற மாதிரி நிவின் சொல்ல, உடனே விஜயும் சொல்லுவார். கரெக்டு பிரதர், இதுவும் ஒர்த்து தான் இல்லை, எனக்கும் இந்த லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ கூட நான் இதை தான் நினச்சிட்ருக்கேன், நல்லா தான் போகுது, இதே மாதிரி போனால் நல்லாயிருக்கும்னு. என்ன பாப்பா தான் வந்துட்டு காவேரி ரொம்ப மிஸ் பண்ணுறா, காவேரி கூடயே இருக்கணும்னு நினைக்கிறா, அதுக்கு தான் பிரதர் நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு ரிஸ்க் எடுத்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ன மாதிரி விஜயும் சொல்லுவார். உடனே நிவின், பிரதர் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் இம்மீடியட்டாக உங்ககிட்ட சொல்லிடலான்னு கால் பண்ணேன் அப்படின்ன மாதிரி நிவின் சொல்ல, என்ன நிவின் என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்ன மாதிரி கேட்க, இல்லை பிரதர் இங்கே கொடைக்கானலில் வந்துட்டு பசுபதி பயங்கரமாக ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏற்கனவே அவன் பையன் இறந்த ஷாக்கில் அவன் எதுவுமே யோசிக்காமல் இருந்தான் போல இருக்குது, ஆனால் இப்போ வந்துட்டு என்னென்னமோ பிளான் பண்ணிகிட்ருக்கான், அவன் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு நாளைக்கு வந்து போயிட்டுருக்காங்க, அவங்களெல்லாம் பார்த்தா வேறு மாதிரி வித்தியாசமாக தெரியுது, எனக்கும் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு என் ஃப்ரெண்டு மூலியமாக, அவன் கண்டிப்பாக சென்னை வந்து அங்கே இருக்க நிறையா கேங்கை வந்துட்டு ட்ரை பண்ணி கூட்டிகிட்டு வந்து அதன் போக காஞ்சிபுரம் வந்தானா உங்ககிட்ட பிரச்சனை பண்ணுவானோன்னு எனக்கு தோணிகிட்ருக்கு பிரதர், அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணி முன்னாடியே வந்துட்டு இன்ஃபர்மேஷன் சொல்லலான்னு கூப்பிட்டேன். நீங்கள் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்கணும், சாதாரணமாக பசுபதி வந்து இதை எடுத்துக்கவே மாட்டான், அவனுக்கு சின்னதாக பிரச்சனை கொடுத்தாலே அது மாத கணக்கில் மனசில் வச்சு பழிவாங்கக்கூடிய ஒரு ஆள், இப்போ இவ்வளோ பெரிய தண்டனை அவனுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், அவன் பையனை அவன் இழந்தது வந்து சாதாரண விஷயமே கிடையாது, அவன் இவ்வளோ அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கானா அவன் வேறு மாதிரி என்ட்ரி கொடுப்பான்னு தான் அர்த்தம் பிரதர், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், நான் முடிஞ்ச வரைக்கும் அவனை ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு அனுப்பிட்டுருக்கேன், நீங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பிரதர், அதனால தான் உங்களுக்கு சொல்லலான்னு கூப்பிட்டேன் அப்படின்ன மாதிரி நிவின் சொல்ல, உடனே விஜய் சொல்லுவார். என்ன பிரதர் சொல்கிறீங்க,
நான் இதெல்லாம் சுத்தமாக யோசிக்கவே இல்லை. ஏதோ அவனோட பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அவனால் இனிமேல் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த பயத்திலேயே பசுபதியும் ஓரமாக ஒதுங்கிடுவான்னு நினச்சி நான் சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக என் லைஃப்பை பார்க்கலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா, இப்படி வேறு சொல்கிறீங்களே பிரதர். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவன் நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டானா நிவின். நம்ம ராகவை எதுவுமே பண்ணணும்னு நினைக்கல. தானாக நடந்துருச்சு அவனுக்கு. அதே மாதிரி இந்த பசுபதிக்கு ஒன்று தானாக ஏதாவது நடக்கணும், இல்லை நம்மளே அவனை முடிக்கணும். அப்போ தான் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் போல இருக்குது. இவனோட தொல்லையாலேயே நான் லைஃப்பில் நிறையா இழந்துட்டேன் பிரதர். அதே மாதிரி காவேரியும் நிறையா இழந்துட்டா. இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. என் பொண்ணுக்கிட்ட அவனோட வேலை எதுவும் காட்டிடக்கூடாது. என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் அவனால் வந்துடக்கூடாதுன்னு தான் இவ்வளோ தூரம் நான் ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு தனியாக ஒரு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேன். இப்போ திருப்பி அவனால் பிரச்சனை வருதுன்னு நினைக்கும் போதே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா அவன் நம்மளை எந்த அளவுக்கு படுத்தியிருக்கான்றது நம்மளுக்கே தெரியும். காவேரியும் நானும் இந்த மாதிரி நிலைமையில் இருக்க காரணமே அவன் தானே. இப்போ என் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு மட்டும்தான் நிவின் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. எதுக்கும் நிவின் நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. நான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்புறம் இன்னொரு விஷயம் பிரதர், காவேரி தனியாக தான் இருக்கா. காவேரியும் அத்தையும் தனியாக இருக்கும்போது கண்டிப்பாக இவன் காவேரியை வச்சு தான் உங்ககிட்ட வருவான். காவேரி ஒரு வேளை கிட்னாப் பண்ணியோ இல்லை அத்தை மூலியமாவோ இல்லை ஏதாவது அந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் தான் உங்களை அவன் கார்னர் பண்ணுவான். டேரெக்டாக உங்ககிட்ட வரமாட்டான். ஒன்று குழந்தை மூலியமாக வருவான், இல்லைனா காவேரியை கார்னர் பண்ணி உங்ககிட்ட வருவான். அதனால் நீங்கள் எல்லாருமே ஒரே பிளேஸில் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்ன மாதிரி நிவின் சொல்ல, ஐயோ என்ன பிரதர் சொல்கிறீங்க, அது எப்படி பாசிபிள் ஆகும்? இப்போ காவேரி இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் கேஷுவலாக என் கூட பேச ஆரம்பிச்சிருக்கா. திரும்பி நான் அவளை இங்கே இருக்க சொன்னேன்னா அவள் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டா. அவள் வேறு ஏதோ யோசிப்பா. நான் அட்வான்டேஜாக அவகிட்ட எடுத்துக்கிறேன்னு. அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியலையே அப்படின்ன மாதிரி விஜய் சொல்ல, உடனே நிவின் சொல்லுவார், அத்தை மூலிமா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் விஜய், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இது நீங்கள் நம்மளுக்காகவெல்லாம் பண்ணுறது கிடையாது, காவேரிக்காகவும் அத்தைக்காகவும் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க சேஃபாக இருக்கணும் இல்லையா? அவங்க என்ன பண்ணிட முடியும் சொல்லுங்கள்? அவனே வந்தாலும் இல்லை வேறு யாராவது ரவுடி பசங்களை அனுப்புனா கூட கண்டிப்பாக அவங்களால எதுவும் பண்ண முடியாது பிரதர். அந்த ஆங்கிள்லேருந்து நம்மளும் யோசிக்கணும்னு சொல்லிட்டு நிவின் ஃபோனை கட் பண்ணிடுவார். உடனே விடிஞ்சதுமே விஜய் இதை பற்றியே யோசிச்சுட்ருப்பார். நைட்டு ஃபுல்லாக இதை பற்றி யோசிச்சு விஜய்க்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். காவேரிக்கு ஏற்கனவே நிறையா பிரச்சனை இந்த பசுபதியால் வந்துருச்சு. இவர் நிவின் வேறு இப்படி சொல்கிறத கேட்டால் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. நம்ம காவேரியும் சேஃபாக வச்சுருக்கணும், அதே சமயத்தில் குழந்தையும் சேஃபாக பார்த்துக்கணுன்னா நிவின் சொன்ன மாதிரி எல்லோரும் ஒரே இடத்துல இருக்கிறது தான் கண்டிப்பாக பாசிபிளாக இருக்கும் அப்படின்ன மாதிரி விஜய் யோசிச்சுட்டு உடனே சித்தி சித்தப்பா தாத்தா 3 பேர்த்தையும் கூப்பிடுவார். தாத்தா, நிவின் கால் பண்ணியிருந்தாரு. அங்கே பசுபதி ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கானாமா. கண்டிப்பாக அவன் காஞ்சிபுரம் நம்மளுக்கு ஏதாவது டார்ச்சர் கொடுக்குறக்கு, நம்மளை கார்னர் பண்ணுறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. அவன் வீட்டுக்கு நிறைய பேர் ஒரு நாளைக்கு போயிட்டுருக்காங்களாமா. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல தாத்தா. அவனோட பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிரும்னு பார்த்தா இன்னும் முடியல போல இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே சித்தப்பா சொல்லுவார், ஆமாம் விஜய், நானுமே யோசித்தேன். கண்டிப்பாக ராகவுக்கு இப்படி ஒரு நிலமை வந்திருக்குன்னா அதெல்லாம் யோசிச்சுட்டு அதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக பசுபதி சிரிச்சுட்டு சாதாரணமாக விடக்கூடிய ஆளே கிடையாது. அவன் நம்மளை எப்படி டார்கெட் பண்ணலாம், நம்மளை எப்படி பழி வாங்கலான்னு தான் யோசிச்சுட்ருப்பான். அவன் எப்போவுமே கொஞ்சம் அமர்ந்திருந்ததுக்கு அப்புறம் தான் வெளியில் வருவான். ஒரு பிரச்சனை ஆனதுமே சூட்டோட சூட்டாக அவன் வெளியில் பழி வாங்கவே மாட்டான். அவனுக்குன்னு சரியான நேரமும் டைமும் வந்ததுக்கப்புறம் தான் அவன் வெளியிலே வருவான். அந்த மாதிரி தான் இப்போ அவனும் யோசிச்சுட்ருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே விஜய் சொல்லுவார், அதுதான் தாத்தா, இப்போ என்ன பிரச்சனைனா காவேரியும் அத்தையும் அங்கே தனியாக இருக்காங்க, நம்ம எல்லாரும் இங்கே இருக்கோம். ஒரு வேளை காவேரியும் அத்தையும் வச்சு நம்மளை அவன் டார்கெட் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லோரும் ஒரே இடத்துல இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. அவர் சொல்கிறதும் நியாயம் தானே தாத்தா அப்படின்ன மாதிரி சொல்ல, உடனே தாத்தா சொல்லுவார், கரெக்டு தான் தம்பி, அவர் சொல்கிறதுல தப்பே கிடையாது. இப்போ காவேரியும் அங்கே சாரதாவும் தனியாக இருக்கும்போது ஏதாவது ரவுடி பசங்க போய் பிரச்சனை பண்ணாங்கன்னா என்ன பண்ணுறது சொல்லு? அவங்க என்ன பண்ணிட முடியும்? தயவுசெய்து நீ காவேரியும் சாரதாவையும் இங்கேயே கூட்டிகிட்டு வந்திருப்பா. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிற வரைக்கும் அவங்க இங்கேயே இருக்கட்டும் அப்படின்ன மாதிரி தாத்தா சொல்ல, ஏன் தாத்தா, இதுக்கு தானே நான் சொன்னேன் எந்த பிரச்சனையும் நீங்கள் பண்ணிடாதீங்கன்னு. இப்போ நான் எப்படி போய் காவேரி கிட்டே பேச முடியும்? காவேரி நான் போய் பேசினேன்னா கண்டிப்பாக அதை தப்பாக தான் புரிஞ்சுக்குவா. அதை ஒத்துக்கவே மாட்டா. இங்கே வரதுக்கு அவள் ரொம்ப தயங்குவா அப்படின்ன மாதிரி சொல்ல, வேணா நான் போய் பேசுகிறேன் விஜய். நான் காவேரி காலிலேயே உளுந்து கூட நான் அவளை கூட்டிகிட்டு வரேன். என்னால் ஆன பிரச்சனை என்னாலேயே முடியட்டும், நான் பேசுகிறேன் அப்படின்ன மாதிரி சொல்ல, ஐயோ தாத்தா, நான் அதுக்காகவெல்லாம் சொல்லலை. இப்போ காவேரி எப்படி கன்வின்ஸ் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வரதுன்னு தான் தெரியல. அதை பற்றி தான் எனக்கு ரொம்ப சங்கட்டமாக இருக்குது. சரி, நான் போய் சாரதாத்திட்டே நான் டைரெக்டாக பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு
விஜய் வந்து சாரதாவை பார்க்குறதுக்காக கிளம்புவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அம்மாவும் வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவாங்க. காவேரியும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. கரெக்டாக வந்துட்டு விஜய் சாரதா வீட்டுக்கு போனதும், "என்னத்த காவேரி ஸ்கூலுக்கு போயிட்டாளா?" அப்படின்ற மாதிரி கேட்க, "இப்போ தான் தம்பி போனா, ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா பார்த்துருக்கலாம்ல" அப்படின்ற மாதிரி சாரதா சொல்ல, "இல்லை அத்தை, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன்" அப்படின்ற மாதிரி சொல்ல, "என்ன விஷயம் தம்பி சொல்லுங்கள்" அப்படின்ற மாதிரி சாரதா கேட்பாங்க. உடனே விஜய், "நிவின் கால் பண்ணார் அத்தை. அங்கே பசுபதி வந்து பயங்கரமான கோவத்துலேயும் ஆத்திரத்துலேயும் இருக்கானாம்மா. அவளை நம்மளை பழி வாங்குறதுக்காக என்னென்னமோ முயற்சி பண்ணிகிட்ருக்கிறதா நிவின் சொன்னார். அதனால் நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அத்தை" அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, "சரி தம்பி, நாங்கள் ரொம்ப பாதுகாப்பாக இருந்துக்கிறோம். நான் காவேரிக்கிட்டேயும் சொல்லிடுறேன். நாங்கள் அனாவசியமாக எங்கேயும் வெளியில் போக மாட்டோம். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனே கூப்பிட்டு சொல்கிறோம்" அப்படின்ற மாதிரி சாரதா சொல்லிவிட்டு, "இவன் தொல்லை நம்மளுக்கு எப்போ தான் தம்பி முடியும்? இவன் நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறான்" அப்படின்ற மாதிரி சாரதா புலம்ப ஆரம்பிக்க, உடனே விஜய் சொல்வார், "அது இல்லத்த, அவன் கண்டிப்பாக நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணி இது எல்லாத்தையுமே பழி வாங்கணும்னு நினைப்பான். அதனால் நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறது தான் சேஃபாக இருக்குத்த. நாங்கள் இல்லாத டைமில் கூட அங்கே செக்யூரிட்டிஸ் இருக்காங்க உங்களை பார்த்துக்கிறதுக்கு. எல்லா எஸ்கார்ட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நம்ம சேஃபாக இருந்துக்கலாம். நீங்கள் இங்கே தனியாக இருக்கிறது சேஃப் இல்லைன்னு தோணுதுத்த. நீங்கள் இன்றைக்கே அங்கே வந்துடுங்க" அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு, "அதுக்கு எப்படி தம்பி காவேரி ஒத்துக்குவா? அவள் ஒத்துக்கவே மாட்டா. ருத்ர தாண்டவம் ஆடிடுவா அங்கே கூப்பிட்டனா" அப்படின்ற மாதிரி சொல்ல, "அத்தை, நீங்கள் எப்படியாவது சொல்லி காவேரியை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுங்க. அதுதான் சரியாக இருக்கும். விஜய் சொன்னாருன்னு சொல்ல வேண்டாம். பசுபதியால் பிரச்சனை வரப்போகுது. அதனால் நம்ம அங்கே போய் கொஞ்ச நாளைக்கு சேஃபாக இருக்கலாம்னு சொல்லி நீங்களாக சொல்கிற மாதிரி அவளை சொல்லி கூட்டிகிட்டு வாங்க" அப்படின்ற மாதிரி சொல்ல, "அது எப்படி தம்பி சரியாக வரும்? ஏற்கனவே நம்ம எல்லோரும் சேர்ந்துருந்தனால தான் நிறையா பிரச்சனை வந்துச்சு. இப்போ நாங்கள் எதுவாக இருந்தாலும் தனியாகவே பார்த்துக்குறோம் தம்பி. நாங்கள் பாதுகாப்பாக இருந்துக்கிறோம்" அப்படின்ற மாதிரி சாரதா சொல்ல, "ஐயோ அத்தா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது சேஃப்டி கிடையாது. நீங்களும் காவேரியும் இன்றைக்கே அங்கே வந்துடுங்க. நான் ஏற்கனவே தாத்தா கிட்டேயும் சித்தி சித்தப்பாட்டெல்லாம் பேசிட்டேன். அவங்களும் இன்றைக்கி உடனே உங்களை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க" அப்படின்ற மாதிரி சொல்ல, "சரி தம்பி, நான் காவேரி கிட்டே பேசி பார்க்குறேன். எப்படினாலும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா காவேரியும் என்னையும் வச்சு அவன் பிளாக்மெயில் பண்ணி கண்டிப்பாக குழந்தைவோ ஏதாவது நம்ம குடும்பத்தில் இருக்கவங்கள யாராவது ஏதாவது பண்ண தான் அவன் காத்துக்கிட்டு இருப்பான். எனக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும். அவன் வீட்டில் வந்து ஒரு உயிர் போனதுக்கு நம்ம வீட்டு ஆளுங்களை அவன் ஏதாவது பண்ணணுன்னு தான் காத்துட்ருப்பான். அதனால் நான் காவேரி கிட்டே பேசி நான் காவேரியும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் தம்பி. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. சாயங்காலமாக காவேரி வந்ததுமே நான் பேசி சமாளித்து அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன்" அப்படின்ற மாதிரி சாரதாவும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய், "சரி அத்தை, நான் கிளம்புறேன். சாயங்காலமாக நான் ஒரு 5 மணிக்கு நான் வந்துடுறேன். ரெடியாக இருங்க. நம்ம எல்லோரும் அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு போக, "நீங்கள் எதுவுமே வரி பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க தம்பி. நான் காவேரியை சம்மதிக்க வச்சிடறேன். நீங்கள் 5 மணிக்கு வந்துடுங்க. நாங்கள் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி வச்சு நாங்கள் நம்ம வீட்டுக்கே வந்துடுறோன்ற மாதிரி சாரதாவும் சொல்லிடுவாங்க.